ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த 2வது நாள் நிகழ்ச்சியிலே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி என்றால், ஆண்டவருடைய நன்மைகளை நாம் எண்ணி நம்ம அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்விலே நம்மளுக்கு நடந்திருக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துருப்பீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் குட்டி காரியங்கள் ஞாபகம் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள். அது என்னன்னா, நான் சர்ச்சில் இருக்கும் பொழுது இருமல் வந்து அப்படியே கண்ணீர் வரும், அடக்க முடியாது, இருமிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருமல்லாம் இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டு அவங்க ஒரு ஹால் சிம்பல் கொடுத்தாங்க. பாருங்கள், ஒரு குட்டி உதவி. ஆண்டவர் அது வந்து அவங்க மனுஷன் மூலமாக அதை செய்கிறாங்க ஆண்டவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டுருக்கும் பொழுது எனக்கு மயக்கம், நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா விடிய காலையில் அங்கே ஊர்லேருந்து கிளம்பும்போது பஸ்ஸில் அப்படி போயிட்டுருக்கும் பொழுது எனக்கு மயக்கம் வந்துடுச்சு, தலை சுற்று. பக்கத்தில் உள்ளவங்க உட்காரு அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாங்க. பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவர் என்னையை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமாக எனக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருப்பார். அதை நீங்கள் எண்ணும் பொழுது அது நீங்கள் நினைக்கவே முடியாது, அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்புறம் நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணி அதை துதிக்கணும். ஒரு பாடலை நான் பாடுகிறேன், ஒரு சரணம் மட்டும் பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை அடைத்தவர் உண்மை உள்ள தேவன் என்று எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit,
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்திக்கிறோமே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் வேதாகமத்திலே நம் இரண்டு நபரை குறித்து நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள் நாம் தியானிக்க வேண்டும். மத்தேயு 9 அதிகாரத்திலே ஒரு தலைவன் இயேசுவினிடத்திலே சென்று, ஆண்டவரே, என்னுடைய மகள் மரித்து விட்டாள் என்று சொல்கிறார். அதை மட்டும் சொல்லல, ஆனாலும் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவனுடைய வாயிலிருந்து அதை வெளிப்படுத்துகிறான். உம்முடைய கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம சொல்கிறோம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரி போயிட்டு நம்ம யாரை நம்புகிறோம் தெரியுமா? டாக்டர்ஸை மட்டும்தான் நம்புகிறோம். எனக்கு சுகமாகும் நம்ம நம்புகிறோமான்னு தெரியல. டாக்டர்ஸ்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும், டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு போகிறோம், சுகம் கிடைக்கும், பிழைப்பால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம நினைக்கிறோமா? எனக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சொல்கிறோமா? நம்மளுடைய வாயினால் அறிக்கை பண்ணுகிறோமா? இங்கே பாருங்க, மரித்து போய் விட்டாள், ஆனாலும் உன்னுடைய கையை வையும் ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே என்ன செய்வாங்க? மரித்து போன இடத்துல என்ன நடக்கும்? ஒரே ஓலமாக இருக்கும், அழுகையாக இருக்கும். அங்கே அந்த பாடையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இயேசு உள்ளே வரும் பொழுது அவர்களை வெளியே விடுங்க, வெளியே இருக்க சொல்லுங்க, மகள் நித்திரையாக இருக்கிறாள், அவள் மறிக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கூறும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நகைப்பு உண்டாகிறது. ஏன்னா அவங்க பார்த்தது மரித்து போனதே அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அதிசயத்தை என்ன பார்க்கல, மரித்து போனது மட்டும்தான் தெரியும். அதனால அவங்களுக்குள்ள நகைப்பு உண்டாகிறது. ஏன்னா சிலர் பேசுவது நகைப்பாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிறது உண்மை. நிறைய இடத்துல இந்த காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறார். அவங்க அப்பா எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க, சொந்த உள்ள மட்டும் வச்சுருக்காங்க, மித்தவங்க எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து, அந்த குழந்தைய படுத்திருக்கும்ல, அந்த குழந்தை கையை பிடித்து பிடிக்கிறாரு. உடனே அவள் எழுந்திருக்கிறாள். கையை பிடித்தான் போட்டிருக்கு. உடனே அவள் எழும்புகிறார். அவளுக்குள்ள உயிர், ஜீவன் அவளுக்குள்ள உண்டாயிடுச்சு. பாருங்க, தொட்ட உடனே அந்த கை, அந்த மகளுடைய கை, இயேசுடைய கை அங்கே பட்ட உடனே, இயேசுடைய கை பட்ட உடனே அங்கே என்ன ஒரு அற்புதம் நடக்குது. உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று போட்டிருக்கு. பாருங்க, இது ஒரு எவ்வளோ பெரிய அதிசயம். நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கணும். நம்மளுக்குள்ளே அது சுகமாகும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது நம்ம ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகமாகும், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு சுகம், விடுதலை அப்பவுமே நம்மளுக்கு உண்டாயிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இரண்டாவது நபர் வந்து சகேயு பார்த்திங்கன்னா இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமோடு இருந்தான். ஆனால் அவனால் பார்க்க முடியல. அவனுக்கு ஒரு குறை இருந்துச்சு, நான் குள்ளமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி மரத்துக்கு மேலே ஏறி இயேசுவை பார்க்கணுன்ட்டு தூரத்தில் இருந்து அவன் பார்க்குறதுக்கு ஓடுறான். ஆனால் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, இயேசு அந்த வழியில் வரும்பொழுது அந்த மரத்தையும் தாண்டி மரத்து பக்கத்தில் வராரு. இயேசு வந்த உடனே சகையோவை தான் பார்க்குறாரு. சகையோவை பார்த்த உடனே சகையோ இறங்கி வா, நான் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே என்ன ஆச்சுன்னா, உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. உடனே இறங்கி வரான், உடனே கடற்கடனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் ஏதாகிலும் வாங்கினதுண்டானால், அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்லி சொல்கிறான். பாருங்க, அவன் எப்படி இருந்தான்னு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தையும் வட்டிக்கு வாங்கிக்கிட்டே இருப்பான். அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் ஒரு புலம்பிக்கிட்டு இருந்த வாழ்க்கை இருந்திருக்கலாம். எல்லாரும் இயேசு குறித்து பேசினதையும் கேள்விப்பட்டிருக்கணும். அப்போ அவனுக்குள்ளே இருந்திருக்கும், நான் இப்படி இருக்கேனே, நான் ஏன் இதனால் இருக்கிறேன், அவனுக்குள்ளே குழம்பி இருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்க்கணும் அவனுக்குள்ளே இருந்ததுனால இயேசுவை சந்தித்தவுடன் அவனை அறியாமலே அவனுக்குள்ளே மாற்றம் உண்டாகுது. எப்படி பாருங்க, அவன் யார்கிட்டெல்லாம் வாங்கினானோ நான் அதை பாதியாக நான் அவனுக்கு ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் அநியாயமாக நான் வாங்கினா நாளத்தனையே நான் கொடுக்குறேன் சொல்லி அவனுக்குள்ள இயேசு வந்ததுனால அவனுக்குள்ள ஒரு மாற்றம், புதிய மாற்றம் உண்டாயிடுச்சு. இப்படி நடக்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளுடைய இருதயம் ஏதோ ஒரு ஒன்றை கல் இருக்குல்ல, அது ஒரு கல் மாதிரி பாரமாக இருந்துடும், அதை எடுத்து தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். நம்மளுடைய இருதயம் லகுவாயிரும். லகுவான வெயிட் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக இருக்கும். இவ்வளோ நாள் எப்படி இருந்திருப்பான்னா, ஐயோ பாரம், இந்த பாரத்தை சுமந்துட்டு போகிறாங்கல்ல, அப்படி பாரத்தை சுமந்துட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும். அந்த பாரம்லாம் அவனை விட்டு வெளியே போகுது. ஏன்னா ஆண்டவர் உள்ளே வந்துட்டாரு. அவனுக்குள்ளே அந்த வார்த்தைகள் வருது, நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாது. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்விலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்கள் நம்பினால் ஆண்டவர் நிச்சயமாக இன்னைக்கே அற்புதங்கள் செய்வார். இயேசுவை அவன் கூப்பிடலை, அவனை பார்க்கணுன்னு தான் போனது. ஆனால் இயேசுவே அவங்க வீட்டுக்கு வராங்க. பாருங்கள், நீங்கள் இயேசுவை நோக்குனீங்கன்னா, இப்போ என்னால் முடியலை, இதை நான் செய்யாமல் இருக்க முடியலை, விட முடியலை என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இப்போ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. எனக்கு கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு என் கூட படித்த ஹாஸ்டல் பொண்ணு, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவளுக்கு குழந்தைக்காக காத்திருக்கிறார். ஆனால் அந்த குழந்தை வயிற்றிலே தங்காமல் இருந்திருக்கு. அப்போ தங்காமல் அதுக்கப்புறம் கரு உருவாகி அந்த வயிற்றிலேயே இறந்து அந்த ஒரு காலத்தில் அப்படி கட்டத்தில் அவள் கடந்து போயிருக்கிறாள். அதுக்கப்புறம் என்னிடத்துல அவள் பேசுவாள். அந்த மாதிரி அந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது நான் அவளுக்கு சின்ன சின்ன இயேசுவோடைய காரியத்தை, விசுவாச அறிக்கையை கூறு, விசுவாச காரியங்களை சொல்லி ப்ரேயர் பண்ணு, அந்த மாதிரி காரியங்கள் தான் நான் சொல்லுவேன். வேறு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தது ஆண்டவரிடத்துல பர்சனலாக இருக்கிறத குறித்து தான் என்னால் சொல்ல முடியும்.
நீ இருந்து பண்ணு, ஸ்தோத்திரம் சொல்லு, அந்த மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவள் வந்து கேட்பாள், சரி நான் இது பண்ணுறேன், நான் இது செய்கிறேன். அவள் வந்து விசுவாசி கிடையாது, ஆண்டவர் பற்றி அறிந்தவள். இருந்தாலும் அவள் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறாள். அவளுக்கு சொல்லும்போது அவள் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னான். ஒவ்வொரு காலத்தில் செய்ய சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்து அவளை தொடர்பு கொள்ளலை. அவளும் அவள் பாட்டுக்கு இருந்தாள். ஆனால் அவளுடைய வயிற்றிலையும் அந்த கரு உண்டாகி அவள் குழந்தை பெற்றெடுக்க அவளுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்புறம் 2வது குழந்தையும் பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ அதிசயம் நடக்குது. இன்னைக்கு நீங்களும் ஜெபித்தா, நீங்களும், ஏன்னா நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்தேன். ஸ்தோத்திரம் சொல்லணும், 1000 ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம விரல்கள் இருக்குல்ல, விரலில் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு இதுலையும் 3 இருக்கா, அதில் ஒவ்வொரு இதுலேயும் 3 அடுத்த 1 அப்போ 10 வருதா, அப்போ 10 100 வந்துடுமா? இப்போ 100 இது 10 டைம்ஸ் நம்ம சொன்னால் எத்தனை வரும்? 1000 வந்துடும். இப்போ 1000 ஸ்தோத்திரம் நம்ம சொல்லணும். சொல்லும் பொழுது அது வந்து நம்மளால் செய்ய முடியாத இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யலாம். சில பேருக்கு கொடுக்க முடியாது, நம்மளால் இதை செய்ய முடியாது, கஷ்டப்படுவோம். நம்ம நேரத்தை ஆண்டவருக்கு செலவிடணும். செலவிடும்பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு அது நம்ம வந்து சும்மா இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், நான் எனக்கு ஒரு குழந்தைய நீங்கள் தர போகிறீங்க, அந்த மாதிரி விசுவாசித்து அவங்க ஜெபிச்சா மட்டும்தான், அந்த காரியத்தை செய்யும் பொழுது தான் அவங்களுக்கு அது ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். ஏன்னா நம்ம சும்மா போகிறது வர்றது அது கிடையாது. அந்த இதயத்து வாஞ்சி அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், விரும்புகிறோமா, அந்த வாஞ்சி அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அந்த வாஞ்சையோடு இருந்தோன்னா நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஒரு பொண்ணும் அதே போல் அவளுக்கு அந்த பேரது கரு தங்காமல் இருக்கிறது, நீர் கடுப்பு, அந்த நீர் அந்த இது இருக்கும்ல, அது பிரச்சனை. அந்த பிரச்சனை அவளுக்கும் நான் ப்ரேயர் பண்ணேன், கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா 2வது குழந்தை, ஏன்னா கஷ்டம். நிறைய பேருக்கு அவங்க நிலைமை வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த டைமில் நானும் சொன்னேன், நீ உனக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும், நண்பு ப்ரேயர் பண்ண, நானும் உனக்கு ப்ரேயர் பண்ணுறேன் அவளுக்கு நான் சொன்னேன். அவளும் சரிக்கா அப்படின்னு சொன்னான். அவள் ஜெபிச்சா. அதுக்கப்புறம் அவள்கிட்ட நாம் பேசலாம். அவளுக்கும் ஏசப்பா குழந்தை செல்வத்தை அவளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அதிசயமான காரியம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலேயும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஜெபத்தில் வைக்கிறீங்கன்னா அதை இந்த நேரத்தில் ஜெபிங்க. இயேசுப்பா, நான் இந்த காரியத்தை நம்மளுடைய கருத்தில் நான் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு இதில் ஜெயத்தை தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாயினால் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அதில் விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு அதில் ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் விசுவாசிங்க. சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் உங்களை கேட்டு அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் அது நிமித்தம் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம இந்த வேலையை நாம் செபித்து நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான இந்த வேலையிலையும் இயேசுவே சில காரியங்களை குறித்து பேச உதவி செய்தீங்கப்பா. உமக்கு நன்றி இயேசுப்பா. நீர் மகிமைப்பட்டீர் இயேசுப்பா. நாம மகிமைப்படுத்துது, நீர் மகிமைப்பட்டீர் இயேசுப்பா. உமக்கு நன்றி. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.